ஒத்த கால்ல ஒரு பொண்ணு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? சவுண்ட்ஸ் கிரேசி ரைட்? ஆமாங்க. நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயரான அருணிமா சின்ஹா 2011ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவங்கள ஒரு ராபரி கும்பல் வழிபறிச்சது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல இருந்து கீழவும் தள்ளி விட்டுருக்காங்கங்க. என்ன ஒரு கொடூரமான சம்பவம் பார்த்தீங்களா? பட் அவங்க ஒத்த காலை இழந்த பிறகும் அவங்களோட தன்னம்பிக்கையை தளர விடலன்னு தாங்க சொல்லணும். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க மவுண்ட் எவரெஸ்ட்டை கான்கரர் பண்ண போறாங்கன்ட்டு. முடிவு பண்ணது மட்டும் இல்லாம 2013ல ஷி கான்கரர் த மவுண்ட் எவரெஸ்ட்னே சொல்லணும். மவுண்டனை கான்கரர் பண்ண கையோட 2014ல இவங்க ஒரு புக் எழுதி ரிலீஸ் பண்றாங்க. பார்ன் அகைன் ஆன் த மவுண்டன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து போன வருஷம் 2024ல அடாப்டபிலிட்டி வித் அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2015ல ஃபோர்த் கிரேட்டஸ்ட் சிவிலியன் அவார்டான இந்தியாவிலே பெருமைக்குரிய ஒரு அவார்டான பத்மஸ்ரீ அவார்டை வாங்கியிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை மேலே கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இவங்கள மாதிரி நிறைய ஹேண்டிகேப்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அவங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அருணிமா சின்ஹாவை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தாங்க ஞாபகத்துக்கு வருது. இட்ஸ் நாட் தட் யுவர் பாடி தட் லிமிட்ஸ் யூ, இட்ஸ் யுவர் மைண்ட் அப்படின்ட்டு. For all the women and girls who's holding this fire of success in their heart, Lucas of the Lucas community சார்பா வாழ்த்துக்கள்.